ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் வித் another வீடியோ. நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போன அந்த பர்சன் வந்து உங்கள் முன்னாடி வந்து கெஞ்சுவாங்க. நீங்கள் அவங்க கூட இருக்கணும், அவங்களுக்கு நீங்கள் வேணும் அப்படின்னு. ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நிறையா பேர்ட்டு வந்து கட்ஸே கிடையாது இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு. ரொம்ப கம்மி பேர்ட்டு தான் அந்த கட்ஸ் இருக்குது இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு. உங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருந்துச்சு, பட் சடனாக வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. உங்களோட பர்சன் வந்து உங்களை வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்களா? இந்த மாதிரி பிரேக்கப் நம்மளுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன திங்க் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட பர்சன் வந்து நம்மள்ட்ட சாரி கேட்கணும், நம்மள்ட்ட பெக் பண்ணணும், அண்ட் நம்மளை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லையா? ஸோ இதில் வந்து எத்தனை பேர் வந்து இந்த மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? இது பாசிபிளா? கண்டிப்பாக இது பாசிபிள். எதுவுமே வந்து இம்பாசிபிள் கிடையாது. இதை பாசிபிள் ஆக்கிறதுக்கு உங்களுக்குள்ள கட்ஸ் இருக்கா? அந்தளவுக்கு உங்களால் வந்து எஃபோர்ட் போட முடியுமா? உங்களால் அந்தளவுக்கு எஃபோர்ட் போட முடியும் அப்படின்னா இது உங்களால் பாசிபிளும் ஆக்க முடியும். உங்களுக்குள்ளே வந்து கட்ஸ் இருந்தது அப்படின்னா, என்னால் இது வந்து பாசிபிள் ஆக்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போவே ஸ்கிப் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யார் வந்து உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் ஹாப்பியாக இருந்து காட்டுங்க. அவங்க இல்லாமல் கூட உங்களால் ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியும், உங்கள் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்ட்டு உங்களே சேஞ்ச் பண்ணி காட்டுங்க. உங்களோட அந்த ஹாப்பியான ஃபேஸை திருப்பி கொண்டு வந்து காட்டுங்க. நீங்கள் இருக்கிற ஹாப்பினஸ் தான் வந்து உங்களோட அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் யார் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களோ அவங்களே வந்து உங்களை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணும். ஆனால் அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணுக்காக வந்து நம்ம பொய்யா வந்து ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நடிக்கக்கூடாது. ரியலாக நம்ம ஹாப்பியாக இருக்கணும். நீங்கள் மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக வந்து ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நடிச்சிங்க அப்படின்னா அது ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் பொய்யா ஆக்ட் பண்ணக்கூடாது, ரியலாக வந்து நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். அது உங்களால் பாசிபிளா? அவங்க உங்களை வந்து விட்டுட்டு போகிறதுக்காக கட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களை சேஞ்ச் பண்ணுறதுக்காக கட்ஸ் இல்லையா? உங்களோட சந்தோஷத்துக்காக நீங்கள் வந்து உங்கள் மேலே ஒர்க் பண்ண முடியாதானே? இங்கே பாதி பேர் வந்து டிப்ரெஷனில் தான் இருக்காங்க, பிகாஸ் அவங்களோட எஸ்பி அவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால நீங்கள் அந்த பாதி பேர்த்தில் வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ரேராக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ரேராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மேலே நீங்கள் ஒர்க் பண்ணணும். நீங்கள் எப்போ வந்து ஹாப்பியாக இருக்கிறீங்களோ அப்போ வந்து யார் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களோ அந்த பர்சனே உங்களை தேடி வந்து உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவாங்க. இப்போது ஒரு பர்சன் வந்து எப்போவுமே உட்காந்துட்டு அழுந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பர்சனை போய் லவ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்மைலிங் ஃபேஸில் இருக்க பர்சனை தான் லவ் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த பர்சன்ட்ட வந்து நீங்கள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஃபீல் பண்ணுவீங்க, ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களை அந்த மாதிரி மாற்றிக்கிட்டதா மற்றவங்க வந்து உங்கள்கிட்ட பேசணும், உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு பயப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஹாப்பியாக இருக்கக்கூடாது, நம்மளே வந்து ஹாப்பியாக வச்சுக்கணுக்காக நம்ம மேலே ஒர்க் பண்ணணும். கண்டிப்பாக வந்து உங்களோட எஸ்பி உங்களை தேடி வருவாங்க, பட் அவங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் பர்சனாலிட்டி உங்கள் எனர்ஜியை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கணும். இது வந்து எல்லாத்துனாலையுமே வந்து பாசிபிள் கிடையாது. யாருக்கு வந்து கட்ஸ் அதிகமாக இருக்கும் அவங்க கண்டிப்பாக வந்து இதை ப்ரூவ் பண்ணிடுவாங்க, என்னால் முடியும். எப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு வேல்யூ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க நீங்கள் எவ்வளோ அப்ரிஷியஸான ஒரு பர்சன் அப்படின்ட்டு. ஸோ எனக்கும் வந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்ததுக்கு ரீசன் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு தான். நான் இங்கே வந்து மற்றவங்க முன்னாடி பெக் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்கள்ட்ட போய் அட்டென்ஷனுக்காக அழுகிறதுக்கோ கிடையாது. இங்கே யாருமே வந்து நம்ம டிப்ரெஷன் ஆகிறதுக்காக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வர மாட்டோம். நம்ம வரதுக்கு ரீசன் நம்ம ஹாப்பியாக இருக்கணும், ஒரு லவ்விங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்காக தான் வரும், ரைட்? சப்போஸ் உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து டிப்ரெஷன் கொடுக்குது, உங்களுக்கு வேல்யூ கொடுக்கல அப்படின்னா பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணி உங்கள் மேலே வேல்யூ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது வந்து நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்களா, நான் பெக் பண்ணால் வந்து என்னோடய ரிலேஷன்ஷிப் சரியாயிடும் அப்படின்னா கண்டிப்பாக பெக் பண்ணுங்கள். 1 மாதம் பண்ணுங்கள், 2 மாதம் பண்ணுங்கள், 1 வருஷம் பண்ணுங்கள், இல்லை 10 வருஷம் கூட பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் எப்போ உங்களுக்கு கிடைக்குதோ பாசிட்டிவான ரிசல்ட் இந்த பெக் பண்ணுறனால அப்போ வந்து எனக்கு இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி நான் பண்ணேன் எனக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிது அப்படின்னு. எப்போ வந்து நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்களோ அப்போ வந்து உங்களோட டிப்ரெஷன் கம்மியாகும். நீங்கள் வந்து அந்த அட்டாச்மெண்ட் இருக்காது உங்களுக்கு. நீங்கள் என்ன திங்க் பண்ணுவீங்க அப்படின்னா, வந்தாலும் சரி வராட்டிலும் சரி நான் ஹாப்பியாக இருக்கிறேன் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஹாப்பியாக இருக்கும்போது நீங்கள் மட்டும் கிடையாது, உங்களுக்கு சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லாருமே வந்து உங்களை பார்த்து ஹாப்பியாக இருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஒரு பர்சனை லவ் பண்ணுறீங்க, பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த பர்சன் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா உங்களோட ஹாப்பினஸ் அவங்க கூடயே போயிடுது இல்லையா? ஸோ அந்த ஒரு பர்சனால உங்களோட என்டையர் ஹாப்பினஸ் போயிடுது. பட் உங்களோட பேரண்ட்ஸோட லவ் எங்கே போச்சு?
அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. உங்களோட பிரதர் அண்ட் சிஸ்டர் அவங்களோட லவ் உங்களுக்கு தெரியறதில்ல. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட லவ் உங்களுக்கு தெரியறதில்ல. ஜஸ்ட் அந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இல்லை அப்படின்னுக்காக நீங்கள் உங்களை எவ்வளோ வந்து ஹர்ட் பண்ணணுமோ, கிரிட்டிசைஸ் பண்ணணுமோ எல்லாமே நீங்களே பண்ணுறீங்க. உங்கள் எஸ்பி வந்து உங்களை செப்பரேட்டாக வந்து டாமினேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது நீங்களே பண்ணிடுவீங்க. அவங்களோட ஒர்க்கும் சேர்த்து நீங்களே பண்ணி உன்னையும் வந்து டாமினேட் பண்ணி உங்களோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் இந்த மாதிரி திங்க் பண்ணும்போது உங்களோட எனர்ஜி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களே வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுட்டு போன அந்த பர்சன் உங்களை தேடிட்டு வந்து உங்கள்கிட்ட கெஞ்சுவாங்க, என் கூட இரு, உன்னை மாதிரி ஒரு பர்சன் இருக்க கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு. இந்த உலகத்தில் வந்து எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நிறையா சோர்ஸ் தேடிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களை ஹாப்பியாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களை தேடி உங்கள் எஸ்பி மட்டும் கிடையாது, யாராக இருந்தாலுமே உங்களை மாதிரி ஒரு பர்சனை அவங்க லைஃப்பில் வச்சுக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கூட போவாங்க. அப்படி போகணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் மேலே ஒர்க் பண்ணணும். நீங்கள் ஹாப்பியாக இது வந்து எல்லாத்தினால முடியாது. உங்கள்கிட்ட கான்ஃபிடென்ட் இருக்குது, உங்கள்கிட்ட கட்ஸ் இருக்குது அப்படின்னா உன்னால் கண்டிப்பாக முடியும். உங்கள்கிட்ட இருக்க அந்த கான்ஃபிடென்ட் என்னால் வந்து இந்த ஒரு சேஞ்சஸ் என் லைஃப்பில் கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட அந்த கான்ஃபிடென்ட் இருந்தது அப்படின்னா, உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போன அந்த பர்சன் மேபி உங்களை பிளாக் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்கள் நம்பரை டெலீட் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு ஸ்டேட்க்கோ இல்லை வேறு கண்ட்ரிக்கோ கூட போயிருக்கலாம். உங்களை எப்படி தேடி உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணணுமோ அவங்க அந்த மூலியமாக உங்களை காண்டாக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து வரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா எங்கே வந்து நம்ம பாடி பேசாதோ அங்கே வந்து எனர்ஜி பேசும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது உங்கள் எனர்ஜி மேலே. எங்கே வந்து உங்களோட வேர்ட்ஸ் பேசாதோ அங்கே உங்களோட சைலண்ட் பேசிடும். இந்த சேஞ்சஸ்னால எத்தனையோ பேரோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அவங்களோட எஸ்பி அவங்கள தேடி வந்திருக்காங்க. ஸோ எத்தனையோ பேருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்காக தான். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நான் என் எஸ்பிகிட்ட பேசுகிறேன் அப்படின்னா அவங்க வேறு யார்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பாங்க, வேறு யாரையும் லவ் பண்ணுவாங்க, இல்லை வேறு யாரையும் சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ, நீங்கள் இந்த மாதிரி நெகட்டிவாக திங்க் பண்ணி கண்டிப்பாக அந்த பர்சனை பண்ண வச்சுருவீங்க. இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்க வச்சுருவீங்க. உங்களுக்கு வந்து கட்ஸ் அண்ட் கான்ஃபிடென்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவீங்க. இனிஷியலாக வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் போக போக வந்து உங்களுக்கு ஈஸியாயிரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் மேனிஃபெஸ்டேஷன் வீடியோ.